ஸோ 2022ஓட எக்கனாமிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவுமே முக்கியமான கொஷின். ஏன்னா பிடிஎஸ் சிஸ்டத்தை பற்றி நமக்கு பேசிக் நாலேஜ் வேணும். ஸோ இந்த கொஷினில் நம்ம பிடிஎஸை பற்றி கம்ப்ளீட்டாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் கொஷின், வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ் இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் இந்தியா? How it can be made effective and transparent? ஸோ ரொம்ப ஓப்பன் எண்டட் கொஷின் தான். பிடிஎஸ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஹவு கேன் இட் பி மேட் எஃபெக்டிவ், சஜஷன்ஸ் கேட்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த சப்சிடிஸ், அப்புறம் இந்த ஃபுட் பிடிஎஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான கொஷின் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து சப்ளை செயின் அப்ரோச். என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுவோம்? சப்ளை செயின் அப்ரோச். சப்ளை செயின் அப்ரோச்னால் ப்ரொடக்ஷன் ஒரு யூனிட்டில் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ என்னென்னா ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம இதை பார்ப்போம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ளை செயின் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ், நம்ம ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு வந்து இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா பிடிஎஸ் சிஸ்டத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அது என்னெல்லாம் ஃப்ளா நடக்குதுங்கிறது ஜென்ரலாக நீங்கள் ஒரு காமன் மேனே சொல்லிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆஸ்பிரண்ட் ஒரு காமன் மேனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் ஃப்ளா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை செயின் அப்ரோச் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரிஸ், ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற சேலஞ்சஸ், இந்த பிடிஎஸ்ல இருக்கிற சேலஞ்சஸ், அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியரிஸை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா பிலோ பாவர்ட்டி லைன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 125 crores பீப்புள் இருக்காங்க. ஸோ அவ்வளோ மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிஎஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலராக பிலோ பாவர்ட்டி லைன், புவர், மிடில் இன்கம் குரூப்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய குரூப்ஸாக பிரிச்சுருக்கோம். நான் நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் ரேஷன் கார்டே வந்து நம்ம கலர்ஸாக சொல்லுவாங்க. மீன்ஸ் கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ரேஷன் கார்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பெனிஃபிஷியரிஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் பிளான். ஸோ யார்கிட்ட எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணணும், ஸ்டோரேஜ் ப்ரொக்யூர் பண்ணதை எங்கே ஸ்டோர் பண்ணணும், ஸோ அதுலேருந்து எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், ஸோ அதுக்கடுத்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஸோ டிரான்ஸ்போர்ட் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காமனாக சப்ளை செயின் அப்ரோச்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா பெனிஃபிஷியரிஸாக கரெக்டாக இந்த ஐடென்டிஃபை த பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறது பர்டிகுலராக இந்த பிடிஎஸ் சிஸ்டத்துக்காக வர்றது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்சிடிஸ்க்கு இது வரும், அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். இதுக்கு முன்னாடி 2022ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த மெயின் பாட்டில் நெக்ஸ் இன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்த்துறதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேம் அதே டைப் ஆஃப் கொஷின் தான் பிடிஎஸ்ல. எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு வர பொருளெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, எப்படி ரேஷன் கடைக்கு கொண்டு போய் சேர்த்துறது, அதில் இருக்கிற அதில் இருக்கிற சேலஞ்சஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2022 தான் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன இன்னொரு கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா 2022 தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2022 சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஒன்று பிடிஎஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஹர்டில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுறது, இது வந்து ஃப்ரேம் ஒர்க். நம்ம இது ஆன்சர் கிடையாது, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை த பெனிஃபிஷியரிஸ், ப்ரொக்யூர்மெண்ட், இதுதான் ப்ராசஸ்.
ஸோ ப்ரொக்யூர் ஃபஸ்ட் வந்து பெனிஃபிஷரிஸ் யார் எவ்வளோ, இப்போ ஒரு கோடி பேரா 50 லட்சம் பேரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து யார்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ ப்ரொக்யூர் பண்ணது எல்லாத்தையுமே எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், எந்த மீன்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஸோ எதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ், ரேஷன் கடைகளுக்கு, அதுதான் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், காமன் மேன்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் அப்படிங்கிறது அங்கே என்ன பிரச்சனையாக இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை செயின் அப்ரோச். இது இப்படி தான் நம்ம சேலஞ்சஸ் வந்து அட்ரஸ் பண்ணுவோம். சரி, நம்ம இப்போ கொஷினுக்கு போகலாம். ஸோ கொஷினுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் அ கவர்மெண்ட்-லெட் இனிஷியேட்டிவ் இன் மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா aimed at providing subsidized food commodities to vulnerable sections of the society. ஃபர்ஸ்ட் திங் நம்ம எடுத்த உடனே டார்கெட்டை ரீச் பண்ணுறோம். என்னென்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்-லெட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்தியா மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்லுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட எய்ம் என்ன, சப்சிடைஸ்டு ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது யாருக்கு, வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு. ஸோ வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடைஸ்டு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கடுத்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த பிடிஎஸ் இஸ் டெசிக்னேட்டட் டு என்ஷோர் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ வல்னரபிள் செக்ஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. பாவர்ட்டி அலிவியேஷன் and mitigate the impact of rising food price on low income household. ஸோ பிடிஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 20 kgs ஆஃப் ரைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ் வந்து ஃப்ரீ, மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுகர் 1 kg அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 25 to 30 rupees தான் இருக்கும். பட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 rupees இருக்கும். ஸோ அப்போது ஒரு போருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு அஃபோர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சப்சிடைஸ்டு ஃபுட் கமாடிட்டிஸை வந்து யார் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கறது மூலமா என்ன ஆகுது, ஃபுட் செக்யூரிட்டி. ஏன்னா ஒரு ஏழைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தினசரி உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது. அப்புறம் பாவர்ட்டி அலிவியேஷன். ஸோ பாவர்ட்டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு நம்மளோட மேக்ஸிமம் ஸ்பெண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து சப்சிடைஸ்டு ஃபுட்டாக கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்து அதுக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதுக்காவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலயமா பாவர்ட்டி அலிவியேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாகவே வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஃபுட் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பிடிஎஸ் மாதிரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபுட் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது யாருக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது பிலோ பாவர்ட்டி லைன் போர் பீப்புளுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத வகையில் இந்த பிடிஎஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன் பிடிஎஸ் சிஸ்டத்தை பற்றி. ஓகே, டேரெக்டாக இப்போ அடுத்து சேலஞ்சஸ், மேஜர் சேலஞ்சஸ் இன் பிடிஎஸ். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்த்த ஃப்ரேம்வொர்க் தான். த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரி ப்ராசஸ் மே சஃபர் ஃப்ரம் இன்அக்யூரசி லீடிங் டு எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டிசர்விங் பெனிஃபிஷியரிஸ் ஆர் இன்க்ளூஷன் ஆஃப் இன்எலிஜிபிள்ஸ் ஒன். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃபோடையே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த அளவு கஷ்டம்னா, இப்போ நம்மள மாதிரி 125 crore பீப்புள் 120+ crore பீப்புள் இருக்கிற கண்ட்ரியில் நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு ஃபேமிலியோட இன்கம் இவ்வளோ தான் இருக்குது, 10,000 மந்த்லி 10,000 மந்த்லி 20,000 அப்படின்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஓகேங்களா? ஸோ அது யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக டிஸ்க்ளோஸும் பண்ணிடவும் முடியாது. ஸோ அதனால் அதை டிசர்விங் கேண்டிடேட் இப்போ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமாக கூட ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து கம்மியாக அவங்களோட இன்கம்மை காமிச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ரேஷன் கார்டை வாங்கிப்பாங்க. ஸோ இதனால் இன்க்ளூஷன் நிறைய வந்து யாரெல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ அவங்களாம் இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்க்ளூட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த சான்ஸ் வந்து யாருக்கு போயிடுது, ஒரு சில தேவையான டிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆகிடுவாங்க. டிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிரான்ஸ்பரன்சி
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஒரு ரேஷன் கடையில் போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. சரிங்களா? அதனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் யார் இதில் அதிகமாக வந்து இது ஆகிறது அப்படின்னா நான் டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க. அதுக்கடுத்து இன்அடக்வேட் ப்ரொக்யூர்மெண்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெனிஃபிஷரிஸை ஒழுங்காக லிஸ்ட் அவுட் பண்ணலை அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம வந்து பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்அடக்வேட் ப்ரொக்யூர்மெண்ட். இப்போது பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொக்யூர் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்லாம் நிறைய இருந்துச்சு, நிறைய எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம் ப்ரொக்யூர் பண்ணதை நம்ம இருக்கிறவங்களுக்கே கொடுக்க முடியாது. அதனால் இன்அடக்வேட் ப்ரொக்யூர்மெண்ட் கேன் லீட் டு லிமிட்டட் அவைலபிலிட்டி. ஸோ நம்ம வந்து இன்அடக்வேட்டாக ப்ரொக்யூர் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் அவைலபிலிட்டி, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட் ப்ரைஸஸ் அண்ட் இன்அடக்வேட் ப்ரைஸ் சப்போர்ட் மெக்கானிசம் கேன் ரிசல்ட் இன் டிஃபிகல்ட்டிஸ் இன் ப்ரொக்யூரிங் ஃபுட் கமாடிட்டிஸ் அட் ரீசனபிள் ரேட். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேபிள் மார்க்கெட் கிடையாது. ஸோ ஸ்டேபிள் மார்க்கெட் இல்லைங்கிறதுனால ப்ரொக்யூர் பண்ணுறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ப்ரொக்யூர் பண்ணுறோன்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு அடுத்த நாள் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து திரும்ப ப்ரைஸ் ஏறும் இல்லைனா இறங்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து த எக்ஸிஸ்டிங் கிரெயின் சைலோஸ் அண்ட் கவர்டு கோடவுன்ஸ் அண்டர் த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹாவ் லிமிட்டட் ஸ்டோரேஜ். இதுதான் பெரிய இந்தியாவில் இருக்கிற பெரிய சேலஞ்சே இதுதான். என்னென்னா ஃபார்மர்ஸ்க்கும் சரி பிடிஎஸ்க்கும் சரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கிடையாது. ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து குடோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அதாவது ஒரு டெக்னாலஜியோட கிடையாது. சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய இப்போ நியூஸஸ்லேயே பார்த்துருப்போம். நியூஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நிறைய அரிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடோன்ஸில் வச்சுருந்தது எலி சுரண்டுருச்சு, ஸோ கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நம்மக்கிட்ட ஃபுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கிடையாது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. The existing grain silos and covered godown system under Food Corporation of India have limited storage capacity. நம்மக்கிட்ட வந்து limited storage capacity தான் இருக்குது. And store only 47% of produce. 47%, ரிமைனிங் 53% வந்து ஸ்டோர் பண்ண முடியாமல் வேஸ்ட்டு தான் ஆகுது. அதுக்கடுத்து வந்து இன்எஃபிஷியன்சி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். இப்போது மேலே வந்து என்ன சொல்லிட்டோம், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒழுங்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடையாது, ஒழுங்கான ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போது இருக்கிற ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நம்ம என்ன பண்ணுறதில்ல, இன்எஃபிஷியன்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், நம்ம ஒழுங்காக ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறதில்ல. த ப்ராக்டிஸ் ஆஃப் கரப்ஷன் கேன் கான்ட்ரிபியூட் டு pilferage and leakage resulting in reduced availability of food commodities. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரப்ஷனும் இருக்குது, லீக்கேஜும் இருக்குது. அதனால் நம்ம டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ்க்கு கொண்டு போய் சேர்த்த முடியறதில்ல. இன்கரெக்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் ரெக்வயர்மெண்ட் அண்ட் இம்ப்ராப்பர் அலாகேஷன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பெனிஃபிஷரிஸை வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத தப்பாக எஸ்டிமேட் போடுறது, அதுக்கடுத்து இம்ப்ராப்பராக அலாகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை அஃபெக்ட் பண்ணுது, ஃபுட் ஸ்டோரேஜ், அதாவது குவான்டிட்டியை வந்து சர்ப்ளஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜாக மாற்றுது. ஏன்னா இவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். லேக் ஆஃப் ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எவ்வளோ வேஸ்டேஜஸ் நடக்குதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் சேலஞ்சஸ் வந்து ரொம்ப பெரிய ஹிண்டரன்ஸாக இருக்குது. எதுக்கு, இந்த பிடிஎஸ் சிஸ்டத்துக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹோர்டிங் அண்ட் டைவர்ஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே நடக்கும். ஹோர்டிங் ஆக்சுவலாக அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு நல்ல ரேட் வரணுங்கிறதுனாக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹோர்டிங்னா என்னது, பதுக்கி வைக்கிறது. ஸோ டைவர்ஷன் ஆஃப் ஃபுட் கமாடிட்டிஸ் டு டிப்ரைவிங் பெனிஃபிஷரிஸ். ஸோ என்ன பண்ணுறதுன்னா ஹோர்டிங் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ தட்டுப்பாடு ஏற்படும் போது அவங்க வந்து அவங்களால பிடிஎஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இம்பேலன்ஸ் ஆகும். என்னென்னா ஹோர்டிங் அப்படிங்கிறது பதுக்கி வைக்கிறது மூலயமா அவைலபிலிட்டியை குறைக்கிறாங்க. அவைலபிலிட்டியை குறைக்கும் போது பெனிஃபிஷரிஸ்க்கு போய் சேர வேண்டியது சேராமையே போயிடுது. ஸோ அதுக்கடுத்து ஓனர்ஸ் மே ப்ரொவைட் சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம். ஸோ ரேஷனில் போடுற அரிசி எத்தனை பேர் சாப்பிட்றீங்க?
சாப்பிட மாட்டோம். நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். டு பி ரியாலிட்டி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஏன் சாப்பிட மாட்டோம்னா சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்கிறதுனால. ஸோ இன்அடெக்வேட் குவான்டிட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் வந்து சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டை. ஸோ அதுக்கடுத்து inadequate quantities to food commodities to the beneficiaries. Lack of transparency in the distribution process can result in favoritism, corruption, unequal access to subsidized food commodities. கேரளாக்கு அரிசி கடத்தப்படுதல் அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் நிறைய டைம். ஸோ ஹோட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விற்பாங்க ரேஷன் அரிசிஸை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எதனால் நடக்குது? ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சினா உள்ளே என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு இந்த உள்ள அதாவது இந்த அதாவது ரேஷன் கடையில் என்ன நடக்குது, ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. அதனால் அங்கே ஃபேவரட்டிசம். இப்போ ஒருத்தர்கிட்ட பேசி இப்போ அதில் வேலை செய்கிறவங்க வந்து யாருக்காவது ஃபேவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஈக்குவல் அக்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. இன்சஃபிஷியன்ட் மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன். ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ்லாம் ப்ராப்பர் மானிட்டரிங்கே கிடையாது. நிறைய இதெல்லாமே நீங்கள் டே டு டே லைஃப்லேயே பார்ப்பீங்க. ரேஷன் கடையில் போகும்போது அது ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஸோ வீக் மானிட்டேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ இதனால் வந்து இன்எஃபிஷியன்சி லீக்கேஜஸ் வந்து நடக்குது. ஸோ அதுக்கடுத்து நமக்கு வந்து பெனிஃபிஷியரிஸை அட்ரஸ் பண்ணுறதுங்கிறதுலே பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் யார் வந்து எக்ஸாக்ட் ப்ராப்பர் அதாவது இதுக்கு ஆப்டான பெனிஃபிஷரி யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் டு பிடிஎஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து அதாவது ஃபஸ்ட் வந்து பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாக் அவைலபிலிட்டி லிமிட்டடாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட கிடையாது. ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணுறதில்ல. பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. டிரான்ஸ்பரன்சி கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா செலவு பண்ணிட்டு இருக்கோம். லாஜிஸ்டிக் சேலஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹோர்டிங் டைவர்ஷன் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சிங்கிறதுனால ஃபேவரட்டிசம், கரப்ஷன், அன்இக்குவல் அக்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இன்எஃபிஷியன்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் மானிட்டரிங் சிஸ்டம்னால நம்ம நிறைய லீக்கேஜஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சேலஞ்சஸ். ஸோ வே ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து ஒரு 2 கமிட்டியோட இதை வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு கமிட்டியை ப்ரிஃபர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? NC Saxena committee recommended that changes in methodology of BPL census to address the issue of inclusion and exclusion errors. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், ஆக்சுவலாக சென்சஸ் எடுக்கும் போதே பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் சென்சஸை கரெக்டாக எடுத்து அவங்கள அது மூலயமா பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு NC Saxena கமிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த கமிட்டி ப்ரொவைடட் வேல்யூபிள் இன்புட்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த அக்யூரசி அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் த டார்கெட்டிங் மெக்கானிசம். ஸோ இன்னும் அக்யூரேட்டாக நம்ம பண்ணணுன்றதுக்கும் அவங்க இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாந்தகுமார் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இட் ரெடியூசஸ் த கவரேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்டர் த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஃப்ரம் கரண்ட் 67 to 40%. ஸோ பெனிஃபிஷரிஸே இவங்க டேரெக்டாக ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலயமா 40% குறைச்சிட்டாங்க. திஸ் வுட் ஃபோக்கஸ் என்ஷூரிங் பிபிஎல். ஸோ இவரும் அதே தான் சொல்கிறாரு. பட் இவர் என்ன மெக்கானிசம் சொல்கிறாருன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து சாந்தகுமார் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் யூஸ் பண்ணுறாரு. சக்சேனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிபிஎல் சென்சஸை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கொடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ மஸ்ட் அடாப்ட் க்ளோஸ் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி எஸ்டாப்ளிஷிங் ஸ்டேபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸ் சப்போர்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பலத்த சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து சாந்தகுமார் கமிட்டி ரெக்கமெண்டட் தட் FCI அவுட் சோர்சிங் இன் ஸ்டாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் டு வேரியஸ் ஏஜென்சிஸ். ஸோ அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எல்லா இடத்துல பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு சில இடத்துல அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வேர் ஹவுஸ் கார்பரேஷன், அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து குறைக்கும். எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் 1955 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மஸ்ட் பி ப்ரொவைடட் டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபுட் பார்க்ஸ் வந்து நிறையா கிரியேட் பண்ணணும், பில்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், பிடி சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். இன்னுமே வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரேஷன் கார்டு கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு மிஷினில் என்டர் பண்ணி அது மூலியமாக தான் நமக்கு டேரெக்டாக மெசேஜ் வந்துடும். ஸோ இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கிடையாது. பட்
பட் தமிழ்நாட்டில் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து சாந்தகுமார் கமிட்டி கொடுத்த ரெஸ்பான்ஸ் மூலயமா தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிடிஎஸ் பிளேஸ் அண்ட் க்ரூஷியல் ரோல் இன் அட்ரஸிங் தி ஃபுட் செக்யூரிட்டி இன் இந்தியா. ஸோ அண்ட் ensuring the availability of essential food commodities to vulnerable population. However, challenges such as leakage, inefficiency, identification errors remains necessitating ongoing efforts to strengthen the system of ensuring the benefits reach the intended beneficiaries. அவ்வளோதான். நம்ம மேலே பார்த்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். பட் ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் என்னோட டெலகிராம் பேஜ் லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருப்பேன். இதுவரையும் நான் என்னெல்லாம் மீன்ஸ் ஆக்சுவலாக வந்து பிடிஎஃப்ஸ் டோட்டல் பிடிஎஃப்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பிடிஎஃப்ஸ் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் டெய்லி வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.